அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தை ஆண்டவர் தேவன் பொறுப்பெடுக்கும் மாதமாக வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாடி யார் செஞ்சா? இதுக்கு முன்னாடி அவர் தான் செஞ்சார். அல்லேலூயா. அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அதனால இந்த மாதத்துல விசேஷமாக அவர் உங்களுடைய யுத்தங்களை, நீங்க போராட்டம் நிறைந்த அந்த யுத்த களத்தில் இருக்கிறீங்க, அந்த யுத்த களத்தை அவர் உங்களுக்காக முன்னின்று அவர் ஜெயித்து கொடுக்க போகிறார். அவர் பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர். அவர் பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர். அப்ப யுத்தங்களை செய்கிற சேனைகளின் கர்த்தராக அவர் நமக்கு இருக்கிறார். சேனாதிபதி அவர்தான், ராஜாதி ராஜாவும் அவர்தான். ஆமென். சேனை அதிபன் கர்த்தன் பாட்டு பாடுறோம். அதனால எல்லாமே அவர்தான். நமக்கு இந்த மாதத்துல நமக்கு யுத்தங்களை ஜெயித்து கொடுக்க போகிறார். வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 565. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம், நீங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையின் மத்தியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஆண்டவர் அப்படியாக பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த யுத்தம் தேவனுடையதாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 விஷயத்தை நாம பார்க்க போறோம். அதாவது 3 பேர் இருக்கிறாங்க, முக்கோண மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று ஆண்டவர், ஒரு பக்கம் நாம, இன்னொரு பக்கம் சாத்தான். இந்த மூவருக்கு மத்தியில நடக்கிற போராட்டங்களும் யுத்தங்களும் தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாமே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. சாத்தான் தன் பக்கமாக ஒரு கூட்ட ஜனங்களை எப்படியாவது ஏமாற்றி வஞ்சித்து அவனுக்கு என்ன பண்றான்? ஆத்துமாதாயம் செய்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார்? தன் பட்சமாக பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்திற்கு எப்படியாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சபைக்கு ஜனங்களை இழுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஆத்தும ஆதாய பணியில இருக்கிறார். அப்ப எந்த பக்கம் நாம் சாய்வது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு போராட்டமாக, அதான் மெயினான யுத்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு மனிதனை பிரிப்பதற்காக சாத்தான் பல சூழ்ச்சிகளை செய்கிறான், பல திட்டங்களை செய்கிறான். அவருக்கும் நமக்கும் பகையை உண்டாக்குகிறான், அவருக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டாக்குகிறான். அவருக்கு பிடித்த மாதிரி நாம் ஜீவிக்க முடியாதபடிக்கு அவருக்கு வெறுப்புண்டாகத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அவன் திருத்தி அமைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவருக்கும் நமக்கும் இடையில ஒரு பகையை அவன் எப்பொழுதுமே புகையை விட்டுக்கிட்டே இருக்கிறான். எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? நெருப்பு போட்டு புகையை விட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை நாம சரியா பார்த்து அந்த பகையை நாம் விலக்கினோமானால் யுத்தம் அவருடையதாக மாறும். அல்லேலூயா. இல்லாட்டா என்ன பண்ணும்? நாம தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கும். இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தாதான் சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைவான். அந்த மாதிரி நாம் கர்த்தருக்கு முகத்துக்கு நேரா, அவருடைய இருதயத்துக்கு நேரா நாம் சரியா இருந்தால்தான், அவருக்கு பிரியமா இருந்தால்தான் நாம் எதையுமே அவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19, 20. புதிய ஏற்பாட்டில் 231வது வசனம். 1 கொரிந்தியர் 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் யாரு? உங்களுடையவர்கள் அல்ல. எல்லாமே என்ன பண்றது? ஏன் உடம்பு, ஏன் ட்ரெஸ், ஏன் வீடு, ஏன் சொத்து, ஏன் பைக்கு, ஏன் காரு, ஏன் வேலை, ஏன் ஆபீஸ், எல்லாம் என்னது? எனக்கு 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 என்னுடையது. ஆண்டவர், உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல. என்ன நேரத்துல பவுல் எழுதி வச்சாரு தெரியல, அவன் மாதிரி சரீரத்தை வெட்டி என்ன பண்றான்? உனக்குரிய சரீரம் இல்லப்பா, அங்க போய் ஒட்டுறேன். அப்படி எல்லாம் இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ அறிவியல்ல முன்னேற்றம் ஆயிடுச்சு. அதனால ஆண்டவர் அந்த அர்த்தத்தை சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அதனால இந்த சரீரம் உங்களுடையதல்ல. உங்க விருப்பத்தின்படி செய்ய முடியாது, விருப்பத்தின்படி எது செயல்பட முடியாது. சர்ச்சுக்குள்ள ஒண்ணு, சர்ச்சுக்கு வெளியே அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்ய முடியாது.
எல்லா இடத்திலும் எல்லா நிலைமையிலும் எல்லாருடைய பார்வைக்கு மத்தியிலும் ஒரே மாதிரியா இருக்கணும். ஆமென். அப்ப இந்த சரீரம் உங்களுடையதல்ல. உங்களுடையது நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யுத்தமும் உங்களுடையதல்ல, தேவனுடையதல்ல. இந்த சரீரம், இந்த வாழ்க்கை, இந்த சம்பவங்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே நீங்க என்னுடையது என்று சொல்லி உங்களுக்கு உரிமையாக்கி கொண்டீங்க அப்படின்னா இந்த யுத்தம் உங்களுடையதாக மாறிவிடும். ஏனால் நீங்க எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ தேவனுடையதாக மாறாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப நீங்க தேவனுடையவர்கள் என்கிற சிந்தை உங்களுக்கு எப்ப வருதோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாம் அவருக்கு சொந்தம், அவர் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார், நான் என்னுடைய சொந்த மூளையினாலும் என்னுடைய மாம்சத்தினாலும் என்னுடைய இரத்தத்தினாலும் நான் செயல்படவில்லை, நான் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்ப வாரீங்களோ அப்பதான் யுத்தம் தேவனுடையதாக மாறும். ஆமென். வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்ப நமக்கு நேரா யுத்தம் வருது, நமக்கு நேரா விரோதித்துக் கொண்டிருக்கிறான், ஆயுதங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான், ஈட்டியும் அம்பையும் எய்து கொள்கிறது போல மிகுந்த போராட்டத்திலே நாம் இருக்கிறோம், யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். அப்ப அந்த சத்துருவுடைய அந்த யுத்தத்தை, அந்த போராட்டத்தை நாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா நாம் அவனையே தான் பார்த்துட்டு இருப்போம். அவன் கூட எப்படி போராடுறது, அவன் கூட எப்படி ஜெயிக்கிறது, அப்படி இல்லை. இங்க பாருங்க, கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் உங்களுடைய சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதராக மாறுபடி செய்வார். எதிரியவே பார்க்காதீங்க. இங்க நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், சகாயர். ஆமென். ஆண்டவர் சொல்ற ஆபிரகாமுக்கு அவன் என்னுடைய சகாயன், அல்ல என்னுடைய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருக்கு நீங்க எப்படி பிரியமா நடக்கணும்னு பாருங்க, அவரை எப்படி நீங்க சந்தோஷப்படுத்தணும்னு பாருங்க. அப்ப இந்த எதிரி என்ன ஆயிடுவான்னா உங்க முன்னாடி வந்து மண்டி போடுவான், உங்களிடத்துல மன்னிப்பு கேட்பான், உங்களிடத்துல அவன் மனம் திரும்புவான். ஆமென். அப்போ ஆண்டவரை நாம் நெருங்க முடியாதபடிக்கு, அவருடைய நட்பை பெற முடியாதபடிக்கு நமக்கு இடையில பகையை உண்டு பண்ணுகிறான் பொல்லாத சாத்தான். ஆமென். அது என்ன பகை? அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அற்பமா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அது என்ன பகைன்றதை நீங்க பார்க்க போறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த பகை என்ன? நமக்கும் அவருக்கும் யுத்தத்தை செய்ய வைக்கிறான். அவருக்கு நமக்கு என்ன பண்றான்? யுத்தத்தை அவன் என்ன பண்ண சிண்டு முடிச்சு வைக்கிறான். அந்த யுத்தம் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகணும், அந்த ரூட் முதல்ல கிளியர் ஆகணும். அப்படின்னாதான் இந்த யுத்தம் கிளியர் ஆகும். புரிச்சா உங்களுக்கு? ஆண்டவருக்கு நமக்கு இடையில போராட்டம் இருக்கக்கூடாது. அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, அவர் எனக்கு என்ன பண்ணார், அப்படி இல்லை. அவரோட நாம யுத்தம் பண்றவர்களா இருந்தா, அவரோட நாம் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, அவரோட நாம் சண்டை போட்டு கொண்டு இருந்தோம், நமக்கு ரியல் சண்டையே வேற, ஒரிஜினல் சண்டையே வேற. இந்த சண்டையில நாம வந்து பெருசா இருந்தோம் அப்படின்னா, அவருக்கு நம்ம முகத்தை தூக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, முதுக காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு காரியத்திலும் முன்னேற முடியாது. அல்லேலூயா. அப்ப அவருக்கும் இடையிலும் என்ன ஒரு பகை? ரொம்ப சாதாரண விஷயம்தான். மனுஷனுக்குள்ள 3 ஆசை சொல்லுவாங்க இல்லையா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 தான் மெஜாரிட்டி. இதுல தான் அதிகமான பேர் விழுவாங்க. சொத்து சுகம், சொத்து சுகம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அப்படியே இடமா வாங்கி போடணும். ரியல் எஸ்டேட் எங்கெல்லாம் போடுறாங்களோ இடமா வளைச்சு போடணும், புறம்போக்கு இடமெல்லாம் வளைச்சு போடணும். அல்லேலூயா. மண்ணாசை. அடுத்து என்னது? பொன்னாசை. தங்கம், நகை, வைடூரியம், கழுத்து காணாது. ஆம்பளைங்களே போடுறாங்க பாத்தீங்களா? அப்போ முறுக்கு அப்படியே சங்கிலி மாதிரி, நாய் சங்கிலி மாதிரி போடுறான். 5 விரலையும் பாத்தீங்கன்னா மோதிரம், இன்னொரு விரல் கொடுத்துருந்தா அதுலயும் போட்டிருப்பான். அல்லேலூயா. பொன்னாசை விட மாட்டேங்குது. எவ்வளவோ வாங்கி வாங்கி சேர்க்கிறான் பொன்னாசை. அடுத்து என்னது? பெண்ணாசை. ஆமென். பெண்கள் மேல் உள்ள ஆசை. அல்லேலூயா. சரீர இச்சை, பாலிய இச்சை. இந்த 3 தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அல்ல. இந்த 3 இல்ல, இதை விட பெரிய பிரச்சனை ஒரு இருக்கு.
இதோட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அதை தான் இன்னைக்கு நாம சரி பண்ண போறோம். அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும் வாசிங்க. இதுதான் முதல் பிரச்சனை, முதல் யுத்தம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. வாசிங்க 6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். நீ சாப்பிடு. ஆமென். அவனும் புசித்தான். முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் அதெல்லாம் அப்புறம். முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். சாத்தான் ஆதாமுக்கு நடுவுல என்ன கொண்டு வரான்? அவங்கள்ட்ட என்ன கொடுக்க முடியும்? சொத்து பிரச்சனையை கொடுக்க முடியுமா? எல்லாமே அவனுக்கு தான். எல்லா பூமி எங்கும் பூமியும் அது நிறைவும் எல்லாத்தையும் படைச்சு ஆதாம் கையில கொடுத்துருக்கிறார். பார்க்கிறான், இவனுக்கு மண்ணாசையே கொடுக்க முடியாது. அங்க சொத்து இருக்கு, இங்க சொத்து இருக்கு, அதை வாங்கி போடு, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் எல்லாமே அவனுக்கு தான். சரி, பொன்னாசை, நகை, எங்க நகை? அவங்க எல்லாமே நகை போடாம தான் இருக்கிறாங்க. நகைன்னா ஒண்ணுமே தெரியாது, தங்கம்னா என்னன்னே தெரியாது. எங்கிட்டு பொன்னாசையை கொண்டு வர்றது? அதுவும் விட்டுட்டான். அடுத்து பெண்ணாசை இருக்குது. ஒரே ஒரு மனைவி, வேற பொம்பளையாலே கிடையாது. மாற்றான் தோட்டத்து மல்லிகையை பார்க்கறதுக்கு அவனுக்கு மாற்றான் தோட்டமே கிடையாது. ஒரே தோட்டம் தான், ஏதேன் தோட்டம். அதுல ஒரே மனைவி. அல்லேலூயா. வேற மனைவியும் கிடையாது, வேற ஸ்திரீயும் கிடையாது. இப்ப என்ன பண்றது? இவங்களுக்கு மத்தியில என்ன பிரச்சனையை கொண்டு வருதுன்னு பாக்குறான். சாப்பாட்டு பிரச்சனையை கொண்டு வந்தா ஆண்டவருக்கு இவங்களுக்கு நடுவில் என்ன பண்ணிடலாம்? ஒரு பெரிய பகையை ஏற்படுத்திடலாம். அப்ப என்ன சாப்பாட்டு பிரச்சனை? வாப்பா, என்ன எல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டாரா? எல்லாம் சாப்பிடலாம். அப்ப அந்த அதை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா, அதை சாப்பிடலாம். அதை சாப்பிட்டேன்னா அது ஹெல்த்தி. என்னது? புசிப்புக்கு நல்லது, அது ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறான். இவனுக்கு என்ன நோயா இருக்கு? நோய்வாய் கொஞ்சமாவது அறிவு வேணாம். அது புசிப்பதற்கு நல்லது. யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் தான் நிறைய. அதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிட்டா நல்லது, அப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க. எதை சாப்பிடுறே கடைசியில தெரியாது. அல்லேலூயா. புசிப்புக்கு நல்லது அப்படிங்கிறான். அது எப்படி நல்லதாகும்? இவனுக்கு என்ன வியாதி இருக்கா? என்ன இருக்கு? ஆரோக்கியத்துக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது பார்வைக்கு இன்பம், கண்ணு நல்லா தெரியுங்கிறான். என்னமாலாம் கம்பி கட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. பார்வைக்கு இன்பம், கண்ணு நல்லா தெரியும், உன் பார்வை நல்லா இருக்கும், ஆபரேஷனே பண்ண வேண்டாம், கேட்ராக்ட் ஆபரேஷனே பண்ண வேண்டாம், கண் புரை வராது, பார்வைக்கு இன்பமா இருக்கும். அதை சாப்பிட்டேன்னா கண்ணு குளிர்ச்சி ஆகும், உன் உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் போயிடும். பார்வைக்கு இன்பம். என்னமெல்லாம் சொல்றான் பாருங்க. வியாதியே இல்ல, பாவமே உள்ள வரல. பாவம் வந்தாதானே வியாதி, பாவம் வந்தாதானே ஆரோக்கிய கேடு, சீர்கேடு, எதுவுமே இல்ல. அம்மாத்திரம் அறிவில்லாத ஏவாள் பாருங்க. அப்படியா? ஓ, அது சாப்பிட்டா நல்லா இருக்குமா? உடம்புக்கு நல்லதோ? எங்க கிடைக்கும்? உடனே என்ன சாப்பிடலாம்? உடம்புக்கு நல்லதுன்னு உடனே எல்லாம் பாருங்க, காசு கொடுக்க ரெடி. பார்வைக்கு இன்பமும், அடுத்து என்னது? புத்தியை தெளிவிக்கிறதும். அதை சாப்பிட்டேன்னா புத்தி நல்லா வேலை செய்யும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடும் உனக்கு. நேச்சுரல் இன்டெலிஜென்ஸே இங்க இருக்குப்பா. எல்லா ஜீவராசிகளும் உனக்கு கீழ்ப்படுகிறது. எல்லா மிருகங்களுக்கும் ஆதாம் என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆனது. மானு, யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் உனக்கு வந்து மண்டியிடுது, கீழ்ப்படியுது. இதை விட உனக்கு என்ன வேணும்? பார்வைக்கு இன்பமா.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே உனக்கு முன்பாக பிரத்யட்சமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். தேவாதி தேவனை முகமுகமாய் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இரட்சகரை, தேவனை, மீட்பரை நீ கண்ணார பார்த்து ரசித்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ஆண்டவரே நீ பார்க்கிறையா? தேவனையே நீ முகமுகமாய் சாட்சாத் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற. அவர் உன் கூட பகலின் குளிர்ச்சியான வேலையோட கைப்பிடிச்சு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு. இதை விட உனக்கு என்ன வேணும்? பாருங்க, எதை ஆண்டவர் விளக்குகிறாரோ அதை இவன் கேட்கிறான். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எது வேண்டான்னு சொல்றாரோ அதை தான் கேட்கிறான். அதன் மேலதான் நம்முடைய சத்துரு என்ன பண்றான்? அதை வாங்க சொல்லி, அதை வாஞ்சிக்க சொல்லி என்ன பண்றான்? ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு பகையை ஏற்படுத்துகிறான். இப்ப சாப்பாட்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. சாப்பாட்டு பிரச்சனை தான் உலகத்துல வந்த முதல் பிரச்சனை. அல்லேலூயா. ஏன் அதை சாப்பிட்டா என்ன? சாப்பிடாம இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வரல. ஆண்டவர் கொடுத்த இத்தனை ஆசீர்வாதங்கள் மேல கண் இல்ல. எது இல்லையோ அதுதான் நமக்கு குறியா இருக்கு. அப்ப இன்னைக்கு சாப்பாட்டு பிரச்சனையை தான் பார்க்க போறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அது புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. கண்ணு நல்லா தெரியும் அப்படின்றான். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. நம்முடைய சாப்பாடு முறையில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு போராட்டம் நமக்கு இருக்கும். புத்தியின்படி சாப்பிடுவதா அல்லது மன விருப்பத்தின்படி சாப்பிடுவதா? இதுதான் பிரச்சனை. புத்தி சொல்லு இது சாப்பிடாத, டாக்டர் சொல்லியிருக்கிறார், இது சாப்பிடக்கூடாது, இது பத்தியம். நாலேஜ், அறிவு சொல்லுது சாப்பிடக்கூடாது. மனசு விரும்புது, மனசு ஏங்குது, எச்சி ஊறுது, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே. சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி குலோப் ஜாமுன் வச்ச மாதிரி. அல்லேலூயா. அப்போ மனசும் புத்திக்கும் இடையில உள்ள போராட்டத்தை நமக்கு என்ன பண்றான்? சாத்தான் விதைக்கிறான். அந்த கனியை நீங்க புசிச்சீங்கன்னா சாகவே சாவதில்லை அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்றான். அவன் வாக்குத்தத்தம் பண்றான், நீ இதை சாப்பிட்டேன்னா நீ சாகவே சாவதில்லை, நிறைய நாள் நீ தீர்க்க ஆயுசா இருப்ப அப்படிங்கிற. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாவமே உள்ள வந்துச்சு, மரணமே உள்ள வந்துச்சு, சாவு உள்ள வந்தது. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது உங்களை சேதப்படுத்தாது. பிசாசு சொல்றான் சாகவே சாவதில்லை என்று சொல்லி பொய் சொல்றான், பொய்யான வாக்குத்தத்தம் கொடுக்கறான். இதை சாப்பிட்டேன்னா நீ சாகவே மாட்டேன் அப்படின்னு அவன் நமக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கறான், அரசியல்வாதி மாதிரி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, சாகிறதுக்கு ஏதுவான சாப்பாடு முன்னாடி இருந்தாலும், சாவுக்கு ஏதுவானதை நீ புசித்தாலும் நீ உயிரோட இருப்ப. ஆமென். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனாரு. அந்த வீட்டுல அந்த வீட்டையாவை தான் பாஸ்டருக்கு பிடிக்கும். அந்த வீட்டையாவுடைய மனைவியை பாஸ்டருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டில் உள்ள காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் வந்தாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. டீ போட்டு கொடு பாஸ்டருக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா டீ போட்டுச்சு. என்ன பண்ணிச்சு தெரியுமா? டீ தூளுக்கு பதிலா மிளகாத்தூள் இருக்கு பாத்தீங்களா, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அள்ளி போட்டுச்சு, அது முன்னாடி வச்சிச்சு. இவரும் பாருங்க மூச்சு காட்டாம ஒரு வாய் வச்சோட எப்படி இருக்கும்? குடிக்க முடியுமா? அப்படியே துப்பிடுவோம். முழு டம்ளரையும் திருப்தியா சந்தோஷமா குடிச்சிட்டு வீட்டுல வந்து கஷ்டப்பட்டாரு. இதுதான் ஊழியம். பிரைஸ் எல்லாம். சீலா வீட்டுக்கு போனோம், இனிப்ப அள்ளி போட்டுச்சு பாருங்க, மறக்கவே முடியாது. டீ நானும் எப்படியாவது எங்க பாஸ்டர் மாதிரி ஜெயிச்சிடணும்னு பார்த்தேன். அவ்வளவு இனிப்பு நமக்கு வாய்ப்பே இல்லை. அந்த என் மேல உள்ள சந்தோஷத்துல போட்டுச்சு. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாம சாப்பிடுங்க. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாதீங்க, பத்தியத்தை பார்க்காதீங்க. நீங்க இதுதான் கிடைக்கும் பிரதர், நீங்க பத்தியம் பாருங்க, நீங்க மெடிசன்ல இருக்கீங்க, நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். இப்ப என்னையே பாத்தீங்கன்னா சில இடத்துல பால் காப்பி சாப்பிட மாட்டேன்.
பால் நமக்கு பகை. அதனால நமக்கு தெரிஞ்ச இடத்துல மட்டும்தான் அதை வந்து எனக்கு பால் இல்லாம கொடுங்க. பொதுவா புது இடங்கள்ல போறோம், புது வீட்டுல போறோம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே சாப்பிடுவோம். அப்ப நம்ம மனதின் விருப்பத்தின்படி சாப்பிடுவதா அல்லது புத்தியின்படி சாப்பிடுவதா? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சாவுக்கு ஏதுவானதை யாதொன்றை குடித்தாலும் உனக்கு ஒண்ணு சேதப்படுத்த மாட்டான். அப்ப எல்லா இடத்துலயும் அந்த அறிவை நீங்க செலுத்தாதீங்க. ஓ, இது சாப்பிட்டா எனக்கு ஆகாது, இது சாப்பிட்டா எனக்கு ஆகாது. ஆகாதுன்னு யாருக்கு ஆகாது? நீங்க அப்படி நினைக்க கர்த்தருக்கு உங்களுக்கும் ஆகாது. நான் தான் சொல்றேன், நீ சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் ஒண்ணும் ஆகாது. தைரியமா சாப்பிடு. சில இடத்துல பார்க்கலாம், சில இடத்துல பயப்படக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர கருத்து. மெயின் அதுதான். இதுதான் இருக்கு, இதுதான் சாப்பிடணும், இது இல்லைன்னா நமக்கு அடுத்த கட்டம் கிடையாது, எனர்ஜி இல்லை, இது சாப்பிட்டு ஆகணும், இது பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட புசியுங்கள் பவுல் சொல்றார். ஆமென். பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்ப முரண்பாடு நமக்கு எப்ப வருது அப்படின்னா, இந்த சாப்பாடு விஷயத்துல தான் நமக்கு போராட்டம். விசுவாசமா அல்லது என்னுடைய சரீரமா? உங்களுடைய சரீரம் உங்களுடையது அல்ல. அப்பா நீ சாப்பிடு, இது ஏன் உடம்பு, நான் இங்க வாசம் பண்ணுகிறேன், பரிசுத்த ஆவியான உனக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிறேன், நீ தைரியமா சாப்பிடு. அல்லேலூயா. பயப்படாத. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3:4. மத்தேயு 4:3-4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு முதல்ல ஊழியத்துல கால் வைக்கிறார். முதல் சோதனை என்ன வைக்கிறான்? சாப்பாட்டு சோதனை தான் வைக்கிறான். எவ்வளவு சோதனை அடுத்தலாம் லிஸ்ட் இருக்கு. உப்பரிக்கை மேல கூட்டு போறான், அதை பண்றான், கீழே குதின்றான், உலகன்றான். ஆனா முதல் சோதனை என்ன பண்றான்? அவருக்கே இந்த கல்லை வந்து இட்லியா மாத்தி காமிங்க. இந்த இட்லியே கல்லு மாதிரிதான் இருக்கு, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி காமிங்க. ஒரு இடத்துல எல்லாம் போய் சாப்பிட்டோம்னா இட்லி அப்படியே சுத்தியில எடுத்து தான் உடைக்கணும், கல்லு மாதிரி இருக்கும். திருச்சியில இருந்து நாங்க சென்னைக்கு வந்தோம். திருச்சியில கிளம்பும் போது சொல்லிட்டேன், அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடணும், அந்த ஹோட்டல்ல தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு நான்வெஜ் கிடையாது, நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். உங்களை திருச்சியில இருந்து கூப்பிட்டு வரேன், எல்லாம் உங்களை ஏமாத்தி அந்த ஹோட்டல்ல வந்துருச்சு. சாப்பாடு உட்கார்ந்தாச்சு, எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே தாறுமாறு தான், சரியா கவனிக்கல. வெல்கம் ட்ரிங்க்னு பார்த்தா சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வெல்கம் ட்ரிங்க் வருது. எல்லாம் சமாளிச்சு நாங்க சாப்பிட உட்கார்ந்தோம். சோறு போட்டான் பாருங்க, அப்படியே சும்மா இந்த சிப்பாய் மாதிரி அப்படியே வரப்பா நிக்குது, கஞ்சி போட்ட சிப்பாய் மாதிரி. ஃப்ரைட் ரைஸ் கூட கொஞ்சம் வெந்திருக்கும். எனக்கு பாருங்க சரியான டென்ஷன். நமக்கு சோறு மட்டும் வேகல அப்படின்னா வயிற்றுல இறங்கவே இறங்காது, அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம பொறுமையே சோதிக்கிறான். நான் ஹோட்டல்காரன சண்டை போட்டுறேன், அந்த குணம் மாறணும். நம்ம காசு கொடுக்குறோம், இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிறேன், வெந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன? அப்புறம் அதை எல்லாம் எடுத்தான், சூடா கொண்டு வந்தான். சூடானா கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுசோறு வச்சா அதுவும் அப்படித்தான் இருக்கு. இவங்க எல்லாம் என்னை பார்த்து முறைச்சாங்க, நல்லா இருக்கும் கூட்டு வந்தீங்களா, வாங்கி கேட்டுங்க. அப்போ இந்த கல்லுகளை அப்பமாக்கும் பாருங்க. அவன் அதுலதான் பாருங்க சாப்பாட்டு பிரச்சனை தான் கொண்டு வரான். அப்ப முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53 - 56 வரைக்கும் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இப்ப சாப்பாட்டு பிரச்சனைக்கு பாருங்க, அவர் சாப்பாட்டையே என்ன பண்றாரு?
தீர்வாக சொல்றார். அல்லேலூயா. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா கனிகளையும் புசிக்கலாம், எல்லா விருட்சத்தினுடைய கனிகளையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு இன்னும் வேலை வரவில்லை. அது உங்களுக்கு தான், அந்த கனியும் உங்களுக்கு தான். ஆண்டவர் எதையும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, எதையும் உங்களுக்காக மறைச்சு வைக்கிறவர் அல்ல. எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தான். அது ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய நாளிலே வெளிப்படுவார். அதற்குள்ள அவசரப்படாதீங்க. பாருங்க, ஜீவ அப்பம் நானே, ஜீவ விருட்சம் அவர்தான். பாருங்க, அந்த ஜீவ விருட்சமாகிய அந்த சிலுவை மரமே மனுஷனுடைய மீட்புக்காக இறங்கி வரார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ ஒருவன் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு. இப்ப யூதர்கள்லாம் பார்க்கறாங்க, எப்படா இவனை மாம்சக்கறி எப்படி, மனுஷக்கறி எப்படி சாப்பிடுறது, இவனை எப்படி நம்ம சாப்பிடுறது அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த அர்த்தத்துல ஆண்டவர் சொல்லல, என்னுடைய மாம்சம் உங்களுக்காக பிற்கப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய மாம்சம் உங்களுக்காக சிதைக்கப்படுகிறது. அப்ப அந்த மாம்சத்திற்கு ஒப்பான அந்த அப்பத்தையும் உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்திற்கு ஒப்பான அந்த திராட்சரசத்தையும் நாங்கள் பயபக்தியோடு நாங்கள் அந்த திருவிருந்து ஆராதனையில அந்த பந்தியில, அதுக்கு பேர் பந்தி, சாப்பாடு பந்தி, அந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறோம், நீர் எங்களிலே நிலைத்திருக்கிறீர். அப்ப சாத்தான் போட்ட அந்த பகைக்கு, அந்த தந்திரமான திட்டத்திற்கு ஆண்டவர் வைக்கிற அந்த தீர்வு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாம்சத்தையே போஜனமாக, என்னுடைய மாம்சம் உங்களுக்கு மெய்யான போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் புசித்தீர்களானால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இன்னைக்கு சில முடியாத காரணத்தினால இன்னைக்கு திருவிருந்து இல்லை. அப்ப திருவிருந்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை நாம அழைக்கும் பொழுது அப்ப ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், கர்த்தரை அறிந்திருக்கணும், கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டணும். அப்ப தேவனுக்கு பிரியமாய் நடந்து அந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய தகுதியை நாம் பெறணும். அப்ப அவருடைய மாம்சத்தை புசிக்கக்கூடிய அந்த தகுதிக்கு நாம் வரும் பொழுதுதான் யுத்தம் தேவனுடையதாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் நம்மளால, அப்ப அது நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அதை பண்ணணுமா, தாமதம் பண்ண 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 நமக்கு எல்லா இழப்புகளும் அதிகமாகிக் கொண்டே போகும். அப்ப ஆதியில சாத்தான் வைத்த அந்த பகையை எங்கே முடிக்கிறார்? சிலுவையிலே கொன்று. அதுதான் நாம வாக்குத்தத்த ஆராதனையில பார்த்து, எப்படி அங்க ஆரம்பிச்ச பகை, சாப்பாட்டு பிரச்சனை, அதை எப்படி கொண்டாந்து முடிக்கிறார்? சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தை கொன்று தன்னுடைய மாம்சத்தை புசிக்க கொடுக்கிறார். என்னை புசிக்கிறவன் எவனோ அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப ஆவியின்படி திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய அந்த உன்னதமான அந்த பந்தியிலே பங்கு பெறக்கூடிய தகுதியை நாம் அடையும் பொழுது யுத்தம் தேவனுடையதாக மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க அடுத்த பகுதி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல 310வது பக்கம், எபிரேயர் 12:16-17. எபிரேயர் 12:16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. யாக்கோபு ஏசாவுடைய கதை தெரியும். இவன் வேட்டையாடிட்டு வந்தான், இவன் வீட்டுல வந்து கூழ் காய்ச்சி சமைச்சிட்டு இருக்கிறான் யாக்கோபு. இவன் கூடாரசாலியும் குணசாலியுமா இருந்தான். இவனுக்கு பசி, சாப்பாட்டை கண்டா எதையும் விட்டுருவாங்க. சோறு முக்கியம், சோறு முக்கியம் இல்ல, சோறு பசி வந்தா என்ன ஆயிரும்? 10 பறந்து போயிரும். என்ன தீர்மானம், என்ன இது? தூக்கி போடு. உபவாசமா? அதாவது பக்கத்துல கேண்டீன்ல ஸ்மெல் அடிக்கும் போது இங்க 3 நாள் இங்க உபவாசம் போட்டா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்போ பசியோட வாரான், அவன் கேட்கறான், உனக்கு கூழ் வேணும்னா
எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை எழுதி கொடு, நீ தான் மூத்த பையன், உனக்கு தான் சொத்து அப்பா எழுதி வைப்பாரு, அந்த சொத்தை பூரா எனக்கு எழுதி கொடுத்துரு, வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடு, நான் அந்த கூழ தாரேன். சேஷ்ட புத்திரமாவது ஒன்னாவது, தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்னாவது, தூக்கேறி இயேசுவாவது ஒன்னாவது, சபையாவது ஒன்னாவது. என்ன பெரிய இது? எங்க போய் சாப்பிட்டா என்ன, யாரு கூட போய் உட்கார்ந்தா என்ன, எதை புசிச்சா என்ன, எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்து சாப்பிடுறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு இருக்கு. எதனாலும் சாப்பாடு விஷயத்துல சாப்பிடலாம், ஆனால் அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் புசிக்க கூடாது. அது தெரிஞ்சும் அது தெரியலன்னா பிரச்சனை இல்லை. அதுல தேவன் நமக்கு ரொம்ப ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கிறார். அப்ப ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழப்பது போல அந்த அற்பமான சாப்பாட்டு விஷயத்துல நாம் தேவனுடைய அன்பை, தேவனுடைய வைராக்கியத்தை, சபையின் ஒழுக்கத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எங்க ஆபீஸ்ல வந்து அடிக்கடி இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இந்த டீம் லஞ்சின், நாங்க வந்து ஃபினான்ஸ் தானே, அவங்க தான் பெரிய குரூப், 150 பேர்கிட்ட இருப்பாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா டீம் லஞ்சுன்னு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இறங்கும்போது இந்த பிரெட் அல்வா வரும். நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். நமக்கு பிரெட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது நமக்கு கிடைக்காதா? நான் உண்மையை தொடர்ந்து சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், பிரெட் அல்வானா நமக்கு உயிர். அல்லேலூயா. இங்கே ஜான் உட்காந்துருப்பாப்புல, இங்கே விஜய் டீச்சர் உட்காந்துருப்பாங்க. டீச்சர் சிஸ்டர், அவங்க டீச்சர் நான் சொல்லுவேன், எனக்கு பிரெட் அல்வா வேணும் அப்படிமா. பால் நான் போய் எப்படி கேட்க, நான் வாங்கிட்டேன் அப்படிமா, உங்க தான் கொடுங்க அப்படிமா, இந்த இதை வேணா சாப்பிடு அப்படிமா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பூனே போயிருந்தேன். அங்கே கஸ்டமர் பிளேஸ்லேயே சாப்பாடு கொடுத்தாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது, அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கு. அங்கே அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்போ அவங்க சப்பாத்தி வச்சுருந்தாங்க, மீல்ஸ் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா லட்டு வச்சுருக்கிறான். நமக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தேன், ஒரு லட்டு வச்சுட்டான். எனக்கு இன்னொரு லட்டு கொடுங்க அப்படின்னு. தர முடியாது சார், அவன் ஹிந்தியில் நெய் சார், நெய் தேங்க அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு சோறு வேண்டாம், நான் சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கிறேன், சோத்துக்கு பதில் இன்னொரு லட்டு கொடு அப்படின்னு. டீக்கே சார் அப்படின்னா, चावल हमको नहीं चाहिए, चपाती लेंगे, 2 चपाती लेंगे, एक और लड्डू दो அப்படின்னு உடனே கொடுத்துட்டான். பாருங்க, அந்த நேரத்தில் நமக்கு பாஸ்டராவது ஒன்னாவது லட்டு தான் முக்கியம். ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒரு லட்டுக்காக, ஒரு தொன்ன பிரெட் அல்வாவுக்காக வெக்கத்தை விட்டு, அப்ப என்ன அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய அவயவம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய சுயத்தை மிஞ்சிருது, நம்முடைய அந்த ஸ்டேட்டஸை மிஞ்சுது, நான் யார் என்கிற நிதானத்தை தாண்டுது. அவன் தரமாட்டேங்கிறான், நீ கொடுங்கிறேன் அவன்கிட்ட. அல்லேலூயா. 4 நாள் என் வீட்டை மாட்ட ரசம் வச்சு கொடுன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. ரசம் சட்டி சட்டியா வச்சு கீழே கொட்டுறீங்க, நான் ரசத்தை வைக்கணுமா? சாப்பாடு நேரத்தில் ரசம் வராது. ரசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். ரசம் இருக்கா இல்லையா, நம்ம 1008 டென்ஷன்ல சாப்பிட உட்காருவோம். அது முன்னாடி வந்தா தானே இருக்கும். ரசம் முடியாது. எங்க அம்மானா உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரசம் வைக்கிறதுனா, பெரியவங்களுக்கு என்னமா ரசம் வைக்க என்னமா ஆகும், அப்படியே சும்மா பிச்சு போட்டு அப்படியே 2 தக்காளி புளிச்சு போட்டு அப்படியே கொதிச்சு இறங்கினா ரசம். ஏன்னா உண்மையிலேயே என் மனைவிக்கு ரசம் செய்ய முடியாது. ஏன்னா கை பூரா வெடிப்பு, அதை பிசைய முடியாது, எரியும். அந்த மிளகா வத்தல், அந்த வெள்ளைப்பூடு, அந்த மிளகு, அந்த சீரகம், அதெல்லாம் போட்டு கையில் பிசைய முடியாது. அது அவங்களுக்கு ஒரு பாரம். ஐயோ ரசம் கேட்டுட்டாரு, ரசம் கேட்டா விஷம் கேட்ட மாதிரி. அப்போ ஒருவேளை இது இருந்தாதான் அப்ப நான்லாம் மாறணும். நான் ஏன் உங்க முன்னாடி என்னுடைய குறையை நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அந்த அளவுக்கு நான் ஸ்வீட்டு கிடையாது. டீ காஃபில சுகர் பிடிக்காது, ஆனா ஸ்வீட் மட்டும் நல்லா சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு பிரெட் அல்வாக்கும், லட்டுக்கும், ஸ்வீட்டுக்கும், மைசூர் பாக்குக்கும், எங்களுக்குலாம் வீட்டில் அடிக்க வச்சுட்டு அவர் வந்தா அதெல்லாம் சாப்பிடுவார். நெய் மைசூர் பாக்குன்னா உயிர். பாருங்க, அந்த அளவுக்கு நாம் என்ன பண்றோம், இருக்கிற இடத்துல நம்முடைய நிதானத்தை அறியாமல் அந்த ருசிக்காக நாக்குக்கு கீழே இறங்கினா ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? நாக்குக்கு கீழே இறங்கினா ஒண்ணுமே இல்லை, அது மலம், வெளியில போகக்கூடிய கழிவு. அந்த நாக்கு ருசிக்காக, அற்பமான அந்த சுவைக்காக நம்முடைய நிதானத்தை இழந்து விடுகிறோம். சேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவருடைய ஆசை பார்க்கிற என்ன நினைப்பான், கேட்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி நல்லா இன் பண்ணி நல்லா டிஷர்ட், நல்லா ஷர்ட்லாம் போட்டு ஜோக்கா நிற்கிறாரே,
இந்த ஒரு லட்டுக்காக நம்ம சண்டை போடுறானே பாருங்க. அப்படிதான் நம்ம நிலைமை சில நேரங்கள் இருக்கு. அப்ப சாப்பாட்டு விஷயம் ஏசா பாருங்க, அதுக்கப்புறம் அழுது மன்றாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் முயற்சித்தாலும் அது அவனுக்கு கூடாததாய் போயிற்று. அவ்வளவுதான், முடிஞ்சு. அல்லேலூயா. அப்ப சாப்பாட்டு விஷயத்துக்காக சின்ன சின்ன போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி தேவனுடைய அன்பையும் அந்த சமாதானத்தையும் அந்த நல் உறவையும் இழந்து விடாதீங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்ப உலகத்துல வந்த முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்த முதல் சோதனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். அடுத்து யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 2:11 வாசிங்க சீக்கிரமாக. 126வது பக்கம் புதிய ஏற்பாடுல. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துல முதல் அற்புதமும் சாப்பாட்டு பிரச்சனை தான். இப்ப தெரியுதா உங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை எவ்வளவு முக்கியம்னு? ஏதேன் தோட்டத்திலே முதல்ல பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை தான். அவருடைய ஊழியத்தினுடைய முதல் அற்புதம் என்ன? எவ்வளவு அற்புதம்! நொண்டியை நடக்க வைக்கலாம், குருடனை பார்வையடைய வைக்கலாம். 38 வருஷமா ஒருத்தர் வியாதியாக 2 வருஷம் முன்னாடி போயிருக்கலாம், அவன் எந்திரிச்சு வீட்டோட சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா பாருங்க, கானாவூர் கல்யாணத்துல போய் அங்க இருக்கிற சாப்பாட்டு பிரச்சனை தான் தீர்த்து வைக்கிறார். திராட்சரசம் குறைபட்டு இருக்கிறது. அங்க போய் அங்க அற்புதம் செய்யறார். முதலாம் அற்புதமே சாப்பாட்டு பிரச்சனை தான் தீர்த்து வைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த வசனத்திலே இருக்க அதனுடைய பதில், அது முதல் அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இவர் பின்னாடி போறோம், வேலையை விட்டுட்டு போறோம், வலையை விட்டுட்டு போறோம், மீன் பிடிக்கிறத விட்டுட்டு போறோம், என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்குமா? இவரை விட்டுட்டு போன, இவர் நம்பி போனா சாப்பாடு கிடைக்குமா? பாருங்க, கல்யாண வீட்டுல அற்புதம் செஞ்ச உடனே சீஷர்கள் எல்லாம் சந்தோஷம். ஆஹா, இவர் பின்னாடி போனோம்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும், நமக்கு ஒரு நாளும் பட்டினி ஆகாது. அது முதல் அவருடைய என்னது 3 வேளை பிரியாணி கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ சாப்பாட்டு பிரச்சனைய அன்னைக்கு சீஷர்கள்ட்ட தீர்த்து வைக்கிறார். அப்பா தைரியமா வாங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். புதிய உடன்படிக்கை சபையினுடைய முதல் பிரச்சனையே சாப்பாடு பிரச்சனை தான். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் முடிஞ்சது, சீஷர்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. 5000 பேர் 6000 பேர் ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. எல்லாரும் சொத்து சுகத்தெல்லாம் விட்டுட்டு பாருங்க வித்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. சொல்லப்பட்டிருக்க எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். பாருங்க, பணக்காரனுக்கும் ஒரே சாப்பாடு தான், ஏழைக்கும் ஒரே சாப்பாடு தான். எல்லாம் சபையில டெய்லி சாப்பாடு, ஆராதனை, துதி, நல்ல மகிமையா போயிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பந்தி விசாரிப்புல பிரச்சனை. சில கிரேக்கர்கள் தங்களுடைய விதவைகளுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கல, சரியாக பரிமாறல, சரியாக பந்தி விசாரிப்பு செய்யல அப்படின்னு சொல்லி பேதுருவிடத்துல என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. முதல் பிரிவினையே, புதிய உடன்படிக்கையின் ஆவிக்குரிய சபையில வந்த முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். அல்லேலூயா. நான் காலேஜில் படிக்கும்போது இந்த ஹாஸ்டல் பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஃபீஸ்ட் வைப்பாங்க. கடைசி நாள்ல இந்த ஹாஸ்டல் காலி பண்ற நாள்ல பாத்தீங்கன்னா பெருசா விருந்து வைப்பாங்க. அந்த விருந்துல ஒரு 5-6 பேருக்கு ஐஸ்கிரீம் இல்லை.
ஐஸ்கிரீம் இல்லாதனால பெரிய கலவரமே வந்து பெரிய சண்டை வந்து ஒருத்தன் பெல்ட்டை கழட்டி அந்த பெல்ட் பக்கிள் இருக்கும்ல, அந்த பெல்ட் பக்கிள் அதை மண்டையில வச்சு குத்தி இழுத்து 13 தையல். அடிபட்டவன் எங்க வீட்டுல தான் இருந்தான். எங்க வீட்டுல சைவ சாப்பாடு தான், ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் அசைவ சாப்பாடு கொடுக்குட்டாங்க. வெளியில செஞ்சு அவனுக்கு கொண்டாந்து கொடுப்பேன். எங்க அம்மா என்னை முறைச்சு பார்ப்பாங்க. பந்தி விசாரிப்பு ரொம்ப முக்கியம். எல்லா இலையிலையும் பாயசம் இருக்கா, எல்லா இலைக்கும் சரியா பிரியாணியில பீஸ் இருக்கா பார்க்கணும். ஒருத்தருக்கு பீஸ் கம்மியாகி ஒருத்தருக்கு கம்மியா குறைஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். பாருங்க, நம்ம இங்க இன்னைக்கு வச்சோம், ஃபங்க்ஷன் வச்சோம், ஒருத்தர் சாப்பாடு தூக்கிட்டு போனாங்க. அப்போ நம்ம ஒரு சிலருக்கு அது பிடிக்கல, நம்ம சத்தம் போட்டோம். அப்புறம் அவங்கள்ட்ட போய் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா சாப்பாடு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தவங்க தட்டோட தூக்கிட்டு போனாங்க, புது தட்டு 2 பிளேட் மூடி வச்சுக்கொண்டு போயிட்டு போகுது. என்ன குறைஞ்சு போச்சு? எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். போறாங்க, சாப்பிட்டு போறாங்க, எண்ணத்தை ரெண்டு கூட அள்ளிட்டு போறோம், போயிட்டு போறோம், திண்டு போ. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அதனால ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது. இப்ப பேதுரு பாக்குற, ஐயோ 4 பேருக்கு சாப்பாடு இல்லையா, 4 பேர் இலையில வந்து சரியா பரிமாறலையா. அப்ப என்ன அந்த பிரச்சனை? அப்ப எப்படி வந்திருக்கிறோம்? ஒண்ணு பரிமாறம் என்ன பண்ணிருக்கணும், பார்த்து அதை கரெக்டா பக்குவமா கொடுத்துருக்கணும். இல்ல சாப்பிட அளவு சரி மறந்தாப்புல விட்டாங்க, சரி இந்த இலையை மறந்துட்டாங்க. அப்ப அந்த விட்டு கொடுக்கிற எண்ணம் வரணும். மரமல் நேரில் ஒரு பாய் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நம்ம பிரியாணி போன கிறிஸ்மஸுக்கு முந்தின கிறிஸ்மஸ் வாங்கணும். ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடலாம். யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே திகட்ட இருக்கும். அந்த எல்லாரும் இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவர் இந்த இதில் கொடுப்பாரு. அந்த அலுமினியம் ஃபாயில் இந்த பை இருப்பார், நம்ம குழம்பு ஊத்துற பை, அதுலேயே பெரிய பை, அதில் போட்டு ரப்பர் பேண்ட் சுற்றி கொடுப்பார் பிரியாணியை. அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். என்ன பாய் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு. நிறைய பேர் சாப்பாட்டை எடை போட்டு கொடுக்குறாங்க சார். அதெல்லாம் தப்பு சார், பாவம் சார். சாப்பாட்டை எடை போடலாமா, அளக்கலாமா? சாப்பிட்டு சார், திருப்தியா சாப்பிட்டோம், வயிறு நிறைய சாப்பிட்டோம் சார், அளவு இல்லாம கொடுப்பார். அப்ப சாப்பாட்டு விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. இது என்னாச்சு, இவ்வளவு என்னாச்சு, அப்படி என்னாச்சு, அதை கொடுங்க, இது என்ன கணக்கு. திருப்தியா இருக்கணும், மனசு திருப்தியா இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும், நிறைவா இருக்கணும். யாரு பந்தியில உட்கார்ந்து நம்ம சகோதரன், நம்முடைய உடன் திருவிருந்து ஆராதனை இருக்கக்கூடிய சகோதரன். அல்லேலூயா. அப்ப முதல் உடன்படிக்கை சபையில வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா சாப்பாட்டு பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாங்க, பேதுரு சொல்றார், நாங்கள் ஜெபத்திலும் போதிப்பதிலும் தான் நாங்க தரித்திருப்போம். அப்ப நாங்க இதுல எல்லாம் தலையிட்டு இருக்க முடியுமா? பேதுரு கேட்கிறார். ஏப்பா இலைய பார்த்து பரிமாறு. சரி அப்படியே விட்டுட்டானா நீ ஏன் அதை பெருசா எடுத்துக்கிற? தயவு செய்து சொல்றேன், சாப்பாடு விஷயத்துல கணக்கு பார்க்காதீங்க. நாங்கெல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கேயோ போயிடும். என் மனைவிக்கு சரி எனக்கும் சரி எந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த காசு விஷயத்துல செலவழிக்கிறது, சாப்பாடு ஈப்பாடு வந்துட்டா மன தாராளமா செய்வோம். அவளுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சட்டியில சாம்பார் வைக்கவே தெரியாது. அவங்க அப்பாவுக்கு அப்படித்தான், அவளுக்கு அப்படிதான். சட்டியா தான் வைப்பாங்க. நான் சொன்னேன், நான் 2 கரண்டி, அவன் 2 கரண்டி, அவன் 2 கரண்டி, நீ 2, 8 கரண்டி அளந்து ஊத்து. அது ஏன் வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் இருக்கு? எனக்கு வராது, என் கை வராது. உண்மையிலே அப்படிதான். திடீர்னு கேட்பீங்க, நேத்து வச்ச சாம்பார் எங்கன்னு, நான் எங்க போட்டோம்? அதனால தாராள மனசா இருங்க. எல்லாத்தையும் நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே இன்ச்சு இன்ச்சா அணுவா எண்ணி பிதுக்கி அப்படி அல்ல. ஒரு அரசியல்வாதி இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போனாராம். பயங்கரமா பேசுவார். அவர் பேர் சொல்ல விரும்பல. நல்ல அவர் தான் வந்து கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கட்சியினுடைய கொள்கையை பேசுறதுல அவர் தான் நல்ல பயங்கரமா பேசுவார். ஏங்க அங்க இருந்தீங்க இங்க போயிட்டீங்க அப்படி. அங்க வந்து கிள்ளி கொடுத்தாங்க, இங்க அள்ளி கொடுக்குறாங்க. அள்ளி கொடுத்தா கட்சியே மாறிடுறாரு. அள்ளி கொடுங்க, தாராளமா கொடுங்க, பரிபூர்ணமா கொடுங்க, நிறைவா கொடுங்க, கணக்கு பார்க்காதீங்க. யாரா இருந்தா என்ன, சாப்பிட்டு போட்டோம், திருப்தியா இருக்கட்டும். உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க,
பாடுபடுறாங்க, திருப்தியா சாப்பிடட்டுமே. அந்த எண்ணம் வரணும். உலகத்தானுக்கே அந்த எண்ணம் இருக்கு. அப்ப நாம் சபைக்குள்ள இருக்கிறோம், சபையில தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஒரு திருவிருந்து ஆராதனையில ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்குள்ள அந்த பாரபட்சம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆமென். ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு உங்க மத்தியில யாருக்கும் அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலேயே நாம் சரியாக ஒழுங்கு. நீங்க நினைக்கலாம் யுத்தம்னு பெரிய யுத்தம் நினைக்கிறீங்க, இதுதான் பெரிய யுத்தம். சாப்பாட்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை உலகத்திலேயே. நீங்க எங்க வேணா போய் கேட்டு பாருங்க. ஒரு காலையில சாப்பிட்டு முடிச்சு கையை கூட கழுவி இருக்க மாட்டாங்க, மத்தியானம் என்ன செய்யட்டும். எங்க மாமியார் ஏமா காலைல சாப்பிட்டு நெஞ்சு விட்டு கூட இறங்கலையே. எங்க அக்கா பொண்ணு இருக்கா, உங்க அக்கா பொண்ணு பிளஸ்ஸி, சாப்பாடு மட்டும் ஒழுங்கா பண்ணு, கேவலமா பண்ண சாப்பிட மாட்டேன். யாரு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது கேவலமா. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் இட்லி ஒரு ஆள், பூரி ஒரு ஆள், தோசை ஒரு ஆள், 4 பேருக்கு 4 சாப்பாடு. பாவம் அந்த அம்மா என்னதான் கஷ்டப்படுதோ தெரியல. சாப்பாடுனால யுத்த கலம் தான் ஒவ்வொரு வீட்லையும். அது ஸ்கூலுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, 8 மணிக்குள்ள அதை ரெடி பண்ணி கிளப்பி அனுப்பணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா பக்கத்துல யார் வந்தாலும் ஏசுனாத போங்க ஏசப்பா, நான் முதல்ல அடுப்பு பார்க்கணும். ஏசுநாதரே வந்தா நீங்க நில்லுங்க, ஆஃப்டர் 8 o'clock சோஃபியாவா ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு உள்ள வாங்க. ஆமென். என்ன டைம் முக்கியம், கமிட் பண்ணிட்டோம். இங்கே கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், வீட்டுக்காரர் கொடுக்கணும், சோஃபியா கொடுக்கணும். யுத்த களம். நீங்க போய் ஒவ்வொரு வீட்டுல காலைல போய் பாருங்க, அடுப்படியில போய் பாத்தீங்கன்னா சாப்பாடு கிச்சன் வந்து கிச்சனா இருக்கு, அது யுத்த களமா இருக்கணும். கரண்டி எடுக்கிறது என்ன, அதை இடி கிண்டுறது என்ன, அப்படி கத்தி எடுக்கிறது என்ன, குறுக்க போயிட்டீங்கன்னா கத்தி உள்ள பாஞ்சிடும், ரொம்ப சிரமமாய் போயிடும். அதனால அவ்வளோ டென்ஷன்ல அவ்வளோ போராட்டத்துல சமைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன கெட்ட பழக்கம்னா, நல்லா இருக்குன்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டேன். என் வீட்டை எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்க வந்து கரண்டினால் அதை ஊற்றணும். நான் சாப்பிடும்போது அந்த குழம்பு அந்த சாம்பாரை ஊற்றணும். எனக்கு என்னன்னா, எனக்கு பரிமாறினாலே பிடிக்காது. யார் நான் எடுத்து ஊற்றினாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சாதத்தெல்லாம் குழைச்சிட்டு அதை ஒதுக்கிட்டு, எங்க பரம்பரை எங்க புத்தி எப்படி நல்லா குழைவா பிசைஞ்சு அதெல்லாம் அப்படியே மேடு கட்டி அப்படி பள்ளம் கட்டி அப்படி அழகா ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் காயெல்லாம் தனியா வைக்கணும். நான் இங்க பிசைஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த அம்மா காயை கொண்டு வந்து குறுக்க வைக்க, ஏய் வைக்காத, நான் பிசையவே முடியல. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியாது, வாய் வராது. அவங்க இதை எதிர்பார்ப்பாங்க, சொல்லுங்க நல்லா இல்லாட்டம் நல்லா இல்லை, இனிமே நான் எனக்கு தான் அந்த வார்த்தையில நிறைய. அல்லேலூயா. அதனால் தயவு செய்து சொல்றேன், இது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் சாப்பாடு விஷயத்துல மனரம்யமா இருங்க, பரிபூர்ணமா இருங்க, விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, ஆட்டோக்காரன் போட்டிருக்கிறான். அல்லேலூயா. சகஜமா இருங்க, பரஸ்பரம் அன்பா இருங்க, குடும்பத்துல சபையில ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்க. பாருங்க, அந்த அம்மா ஐயா சாப்பிட்டாதான் சாப்பிடும். இது என்ன பாருங்க, உண்மையிலே அதை பாராட்டுறதா? சில நானே டென்ஷன் ஆயிட்டேன். இங்கே ஒரு நாள் இங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்காரனா சாப்பிடுவீங்களா? டென்ஷன் ஆயிட்டேன் முதல் இடம் அந்த அம்மாட்ட. அந்த அளவுக்கு புருஷன் மேல ஒரு அன்பு. அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். ஊட்டி விடுறது அது வேற. பாருங்க, எனக்கு பரிமாறினாலே பிடிக்காது, அந்த அம்மா ஊட்டி வேற விடுதான். அல்லேலூயா. அதனால உலகத்துல பொல்லாத பிசாசு கொண்டு வந்த முதல் பிரச்சனையே சாப்பாட்டு பிரச்சனை தான். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்ல நேரம் இல்லை, இன்னும் கடினமான வார்த்தைகள். இதோட நான் முடித்துக் கொள்கிறேன், 9:15 ஆயிடுச்சு. அதனால ஊழியத்துல ஆண்டவர் சாத்தான் கொடுத்த முதல் சோதனையே கல்ல அப்பமாக்குங்க அப்படின்னு சொன்னா, கானாவூர் கல்யாணத்துல அவர் சந்திச்ச முதல் அற்புதமே சாப்பாட்டு பிரச்சனை தான். சபை நல்ல ஆவியோடும் துதியோடும் மகிமையாய் போய் கொண்டிருக்கிற நேரத்துல பந்தி விசாரிப்புல பிரச்சனையை கொண்டு வந்தது பொல்லாத சாத்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டு விஷயத்துல தான் கணவன் மனைவி இடையில பிரச்சனை வரும், சபைக்குள்ள பிரச்சனை வரும், எல்லாமே சாப்பாட்டு விஷயத்துல இனம் கண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய தந்திரத்தை உங்களுக்கு முன்பாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களுக்கு நான் வெட்ட வெளிச்சமாக படம் பிடித்து போட்டு காண்பித்து இருக்கிறேன். அதனால ஓப்பனா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஃப்ரீயா இருங்க, விட்டு கொடுங்க, கணக்கு பார்க்காதீங்க, மனரம்யமா திருப்தியா செய்யுங்க. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதுல எல்லாம் நீங்க போராடினீங்கன்னா உங்க மைண்ட் இதுலயே இருக்கும், இன்னும் அவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ ஆயிடுச்சோ, இதாயிடுச்சோ.
அப்ப யுத்தம் இங்கேயே போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் நேற்று பாருங்க, ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு புக்கு ஆர்டர் பண்ண தெரியாம அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் அட்ரஸ் மாத்தாம என்ன பண்ணிட்டாரு, பழைய வீட்டு அட்ரஸ்லயே ஆர்டர் பண்ணிட்டாரு. அவர் அந்த அட்ரஸை மாத்தி ரெடி பண்றது, நான் பாட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன், நான் பாட்டு ஜாலியா இருக்கிறேன். அவருக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த டென்ஷன் தான். அந்த கேன்சல் பண்ணி அந்த அட்ரஸை கரெக்டான அட்ரஸ் போட்டு அதுக்கப்புறம் புக்கு ஆர்டர் பண்றது வரைக்கும் அவருக்கு தேவையில்லாம அவருக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்முடைய மனசுக்குள்ளே வரும்பொழுது அது யுத்தமாக மாறிவிடும். அது எப்ப முடியும், அது என்ன நடக்கும், அடுத்து என்ன சொல்லுவாங்க, அடுத்து என்ன பேசுவாங்க, இதை சொல்லிட்டோமே, அது என்ன பண்றது, இது என்ன பண்றது, அப்படியே போட்டு மூளையை குழப்பி 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 ஒண்ணு ஆகாது. ஒண்ணுமே அதுல நம்ம சாதிக்க முடியாது. ஒண்ணு அதுல பெருசா ஜெயிக்க முடியாது. அற்பமான விஷயம், சாப்பாடு அற்பமான விஷயம். ஆனா அற்பமான விஷயத்துலதான் பாருங்க ஒரு பூதாகரமான பிரச்சனையை கிளப்புறான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலகி இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே,